நம்ம கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகுதுன்னு தெரியுமா? டெய்லி நம்ம பார்க்குற ரோடு, கவர்மெண்ட் பஸ்ஸஸ், போலீஸ், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல், எலக்ட்ரிசிட்டி, ரேஷன் கடனு இத்தனை பெரிய சிஸ்டம் எப்படி ரன் ஆகுதுன்னு தெரியுமா? கவர்மெண்ட்னா ஒரு சிஎம் அண்ட் அவங்களோட பார்ட்டி மட்டும் கிடையாது. லட்சக்கணக்கான ஒர்க்கர்ஸ், ஆயிரக்கணக்கான ஆஃபீஸஸ், கோடிக்கணக்கான மக்களோட லைஃப்பை கனெக்ட் பண்ணுற ஒரு மேசிவ் சிஸ்டம். ஃபஸ்ட்டு 75 இயர்ஸ் முன்னாடி இந்த சிஸ்டம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் பிரிட்டிஷோட மெட்ராஸ் பிரசிடென்சி இந்தியா கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு வந்தது. 1950 மெட்ராஸ் ஸ்டேட் அஃபீஷியலாக ஃபார்ம் ஆகிடுச்சு. 1956 ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன்ஸ் அப்புறம் லாங்குவேஜ் பேசிஸில் ஸ்டேட்ஸை டிவைட் பண்ணாங்க. பீப்புள் ஓட் போடுவாங்க, வின்னிங் பார்ட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும். சீஃப் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ், அசம்பிளி, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்னு இப்படி தான் மாடர்ன் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் உருவானது. ஆனால் கவர்மெண்ட் ரன் பண்ண மணி வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள் வரி பணத்தில் தான் கவர்மெண்ட் ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். 1940, 1950லலாம் ஜிஎஸ்டி கிடையாது. அப்போ இருந்த மெயின் கவர்மெண்ட் இன்கம் லேண்ட் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், டிரான்ஸ்போர்ட், பெர்மிட் டேக்ஸ், எக்ஸிஸ் டேக்ஸ், என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், சினிமா டிக்கெட்லேருந்து பிஸ்னஸ் ஷாப்ஸ் வரைக்கும் கவர்மெண்ட் டேக்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மணியை யூஸ் பண்ணி சாலை வசதி, பள்ளிகள், மருத்துவமனைகள்லாம் கட்டினாங்க. எலக்ட்ரிசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. போலீஸ் சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. அந்த டைமில் இண்டஸ்ட்ரீஸ் கம்மி, ஐடி கம்பெனிஸ்லாம் இல்லை, டிஜிட்டல் எக்கனாமியும் கம்மி தான். அதனால் கவர்மெண்ட் ரெவன்யூவும் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் 1960 தமிழ்நாடு ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அதனால மோர் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் பஸ்ஸஸ், பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ், எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஸ், டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ்னு லேக்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உருவானாங்க. கவர்மெண்ட்டோட சைஸும் இட் செல்ஃப் மேசிவாக வளர்ந்துச்சு. 1990 எக்கனாமி லிபரலைசேஷன்ஸ் அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஐடி செக்டர் ஹியூஜாக வளர்ந்துச்சு. சென்னை இந்தியாவோட பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஐடி ஹப்பில் ஒன்றா மாறுச்சு. அதோட டேக்ஸ் கலெக்ஷனும் மேசிவாக இன்க்ரீஸ் ஆச்சு. இன்றைக்கி கவர்மெண்ட்டுக்கு எப்படி மணி வருது? டேக்ஸ் மெயின்லி 2 டைப்: டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸில் இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ்லாம் வரும். இன்டைரக்ட் டேக்ஸில் தான் மெயின்லி ஜிஎஸ்டி, பெட்ரோல் டீசல் டேக்ஸ், ரோடு டேக்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், இபி சார்ஜஸ், எக்ஸைஸ் ரெவன்யூன்னு எல்லாமே வரும். பிஃபோர் 2017 வேட், சர்வீஸ் டேக்ஸ், எக்ஸைஸ், என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக இருந்துச்சு. ஆனால் 2017 ஜூலை 1 ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஜிஎஸ்டி வந்த அப்புறம் பல இன்டைரக்ட் டேக்ஸஸ்லாம் கம்பைன் பண்ணாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இயர்லி கலெக்ட் பண்ணுற ஓன் டேக்ஸ் ரெவன்யூ மட்டும் 2.2 லட்சம் கோடிக்கும் மேலே. இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டோட்டல் நெட் டேக்ஸ் ரெவன்யூ 24 லட்சம் கோடிக்கும் மேலே. இந்த டேக்ஸ் அமௌண்ட்டில் ரோட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. போலீஸ்க்கு சேலரிஸ், கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட், எலக்ட்ரிசிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. லேக்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சேலரியும் இதில் தான் வரும். டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற பப்ளிக் சிஸ்டம்ஸ் மோஸ்ட்லி டேக்ஸ் மணியில் தான் ரன் ஆகுது. தமிழ்நாடு இந்தியாவில் ஹையஸ்ட் டேக்ஸ் பேயிங் ஸ்டேட்ஸில் ஒன்று. இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ் மாதிரி ஜிஎஸ்டியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போகும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மணியை ரயில்வேஸ், டிஃபென்ஸ், ஐஎஸ்ஆர்ஓ, நேஷனல் ஹைவேஸ், நேஷனல் வைடு ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இந்தியாவோட சிஸ்டம் ஒரு இன்டர் கனெக்டட் நெட்வொர்க் மாதிரி ஒர்க் ஆகுது. ஆனால் ஃப்யூச்சரில் கவர்மெண்ட் இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் எப்படி இருக்கும்? ஒன் டே கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் எல்லாமே லைவாக டேஷ்போர்டில் பார்க்க முடிஞ்சால் எப்படி இருக்கும்? ரோடு ப்ராஜெக்ட்ஸ்க்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு பீப்புள் மொபைல்லே லைவாக பார்க்க முடிஞ்சால் சூப்பராக இருக்கும்ல. மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, யாருமே நமக்கு ஃப்ரீயாக எதுவுமே கொடுக்கல. பீப்புள்ஸ் தான் டேக்ஸ் கட்டுறாங்க. அந்த அமௌண்ட்டில் தான் கவர்மெண்ட் ரன் ஆகுது. ஸோ மக்கள் டேக்ஸ் பே பண்ணுற அமௌண்ட்டில் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி கரப்ஷன் இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக மக்களுக்கு அக்கௌண்டபிளாக ஒரு கவர்மெண்ட் ரன் ஆச்சுன்னா அதுதான் ஒரு சிறந்த கவர்மெண்ட்டாக இருக்க முடியும். கவர்மெண்ட்னா பாலிடிக்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம டெய்லி லைஃபோட பேக் போன். ஃப்யூச்சரில் நம்ம கவர்மெண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லா கணக்கு வழக்கையும் மக்களுக்கும் காமிச்சு அக்கௌண்டபிளாக ஒரு சிறந்த கவர்மெண்ட்டாக இருக்குமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட கருத்தை.